ஆந்திரா ஸ்பெஷல் படிகி சட்னி அது 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ ஈஸியானது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலை தோல் எடுக்காமல் அப்படியே போட்டுறணும். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, சில்லி ஒரு 6, கொஞ்சம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடல, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. நல்லா வணங்கணுன்னு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தாளிப்புக்காக கடுகு கருகாப்பில் போட்டு கொட்டிட்டா அடாடாடா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தேனாமிர்தம் போல் இருக்கும். நீ 2 இட்லி சேர்ந்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.